ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்துருக்கேன். காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் பார்த்து இதில் போட்டுக்கணும். நல்லா ரெண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா மிளகாத்தூள் கருகி போயிடும். வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து கிளறி விட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து கிண்டி இறக்கணும்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி